ஒரு வாரம் லீவ் இருக்கு, நம்ம எங்கேயா ஜாலியா ஊருக்கு போலாமா? எப்போ பார்த்தாலும் ஊட்டி கொடைக்கானல்னு உடம்புக்கு குளுகுளுன்னு இருக்கிற ஊருக்கா போகிறோம். ஃபார் அ சேஞ்ச் இந்த வாட்டி மனசுக்கு குளுகுளுன்னு இருக்கிற மாதிரி இது வரைக்கும் போகாத க்ஷேத்திரங்களுக்கு போகலாமா? அருமையான பிளான். ரங்கநாதர் கோயிலில் ராஜகோபுரம் கட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி எப்படிலாம் கஷ்டப்பட்டு ராஜகோபுரம் கட்டியிருக்கான்றத பல கோயில்களுக்கு போய் தெரிஞ்சுன்னு வந்துடுவோம். கோயில்களை பற்றி எனக்கும் கொஞ்சம் தெரியும், இருந்தாலும் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். நானும் உங்கள் கூட வரட்டுமா? அதுக்கு என்ன, பன்றி பன்றி நீ வெளிந்த ಬಂದಿದ್ದೀರಾ? நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வரோம். உங்களுக்கு தமிழ் தெரியுமா? ஓ வாங்க, வணக்கம். வணக்கம். இந்த கோபுரத்தை பார்த்தா என் தலையே சுத்துதே. இந்த கோயிலை பற்றி கொஞ்சம் சொல்கிறேல? இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டியே கோபுரத்தோட உச்சி வரைக்கும் நீங்க போய் பார்க்கலாங்க. அதுக்கு லிஃப்ட் வசதி இருக்கு. என்னது லிஃப்டா? வாங்க லிஃப்ட்ல போலாம். இந்த கோபுரத்தோட ஹைட்டு 237 ஃபீட்டுங்க. 20 அங்கனம் இருக்கு. இந்தியாவிலே மிக பெரிய சிவன் சிலை இங்க தாங்க இருக்கு. கோவிலோட 3 சைடுலயும் அரபிக் கடல் இருக்குங்க. இந்த ஸ்தலத்தோட வரலாறு கொஞ்சம் சொல்றீங்களா? உங்களுக்குலாம் தெரியுமே, ராவணன் கடுமையான தவம் பண்ணான். தவம் பண்ணா சிவபெருமான் கேட்டதை உடனே கொடுத்துருவார். ஆத்மலிங்கத்தை ராவணன் கையில கொடுத்துட்டார். இதை தெரிஞ்ச நாரதர் சும்மா இருப்பாரா? மேலதான் இந்த ஆலயமே அமைஞ்சிருக்கு. இங்க வந்து வேண்டினா ஆத்மா உயர்ந்த நிலை அடையுங்கிறது நம்பிக்கை. அப்போ எங்களுக்கும் உயர்ந்த நிலை கிடைக்கணும்னு வேண்டிக்கணும். தேங்க்யூ வெரி மச். இப்போ நம்ம வந்திருக்கிற கோயில் ஸ்ரீ காளஹஸ்தி. இங்கேயும் யாராவது தெரிஞ்ச முகமா இருக்காங்களான்னு பார்ப்போம். அட இங்க பாருங்க, நல்ல தீர்க்கமா இருக்காங்க. இவங்களே கேட்கலாம். ఓం నమశివాయ. రండి రండి. మీరు తమిళ? నేను మీకు హెల్ప్ చేస్తున్నాను. இந்த கோவில் பத்தி உங்களுக்கு தெரியுமா? நான் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இப்பதான் முதல் தடவையா பாக்குறேன். கவலைப்படாதீங்க, நான் இதே ஊர் தான். இந்த கோவிலை பத்தின சர்வமும் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்பா, ரொம்ப நல்லதா போச்சு. இந்த கோவிலோட ராஜகோபுரத்தோட உயரம் 136 அடி. பஞ்சபூத ஸ்தலத்துல வாயுஸ்தலம். பிரம்மா கைலாய மலையை உருவாக்கும் போது அதிலிருந்து ஒரு சின்ன மலை கீழே பூமியில விழுந்தது. இதனாலதான் இந்த ஸ்தலத்துக்கு தென் கைலாயம்ன்ற பேரு வந்தது. ஆமா, இந்த ஊரோட பேரு ஸ்ரீ காளஹஸ்தின்னு தானே சொன்னாங்க. அப்போ இங்க இருக்கிற ஈஸ்வரர் பேரும் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் தானே? அதுக்குள்ள அவசரப்படுறீங்களே, சொல்றேன். அதுக்கும் ஒரு வரலாறு இருக்கு. சிலந்தி தெரியுமா? ஸ்பைடர். அந்த சிலந்தி ஒரு முறை தன் உடம்புல இருந்து வர நூலை வச்சு சிவனுக்காக பிரகாரமும் கோபுரமும் கட்டுச்சு. அதை பார்த்த சிவன் சிலந்திய சோதிக்க நெருப்புனால சிலந்தி நூலை எரிச்சாரு. அதை பார்த்த சிலந்தி தன்னோட உயிரையே விட துணிஞ்சது. சிவபெருமான் என்ன வரம் வேண்டும்னு கேட்க சிலந்தி பிறவா வரம் வேண்டுச்சு. தினமும் பாம்பு ஒண்ணு பாதாளத்துல இருந்து மாணிக்கத்தை மேல கொண்டு வந்து சிவலிங்கத்துக்கு பூஜை செஞ்சது. என்னது, பாம்பு பூஜை பண்ணுச்சா? ஆமா, கேளுங்க. அதுக்கப்புறம் அதே சிவலிங்கத்துக்கு யானை ஒண்ணு வந்து அந்த மாணிக்கத்தை தள்ளி விட்டுட்டு தண்ணீர் புஷ்பம் வில்வம் வச்சு பூஜை செஞ்சது. என்னது, யானையுமா? ஆமா, தினமும் பூஜை செய்யற பாம்புக்கு சந்தேகம் வந்தது. மறைஞ்சிருன்னு யானை செய்யற பூஜைய பார்த்தது. யானை மாணிக்கத்தை தள்ளினதை பார்த்ததும் யானையோட தும்பிக்கைக்குள்ள நுழைஞ்சது. உடனே யானை சிவனை தும்பிக்கையால தொட்டு வணங்கி அவர் பாதத்திலேயே 2 உயிரை விட்டது. அரிதான மாணிக்கத்தை வச்சோ அல்லது வில்வத்தை வச்சோ தொடர்ந்து பூஜை செஞ்சா முக்தி நிச்சயம்ன்றது நம்பிக்கை. இப்போ புரிஞ்சுதா? சிலந்தி, பாம்பு, யானை 3ம் முக்தி பெற்ற இடம்தான் ஸ்ரீகாளஹஸ்தி. ஸ்ரீகாளஹஸ்தி. இங்கதான் கண்ணப்ப நாயனாரும் முக்தி அடைஞ்சாரு. ஜீவராசிகளுக்கே முக்தி கொடுத்த ஸ்தலமாச்சு. எங்களுக்கும் முக்தி கிடைக்கணும்னு வேண்டிக்கிறோம். ரொம்ப நன்றிங்க. வாங்க அடுத்த கோயிலுக்கு போலாம். அருள் தருவார், பொருள் தருவார், முக்தி தருவார்னு சொல்றேலே, படிப்பு சம்பந்தமா ஏதாவது கோயில் இருக்கா? ஓ, தாராளமாக இருக்கு. ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயில் தான் கல்விக்கு சிறந்த கோயில்.
வாங்கோ வாங்கோ. என் பேர் நர்மதா. எப்படி வந்தால் இந்த வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு? இன்னைக்கு உங்களுக்கு பெரிய பாக்கியம். இந்த வரதராஜர் பெருமாள் கோவிலை பத்தி பேசுறது எனக்கு கிடைச்ச பெரிய வரப்பிரசாதமா நினைக்கிறேன். எனக்கு அருளையும் அனுகிரகத்தையும் அள்ளி தந்த இந்த வரதராஜ பெருமாளை பத்தி எல்லோருக்கும் சொல்றத என் தலையாய பணியா நினைச்சு செஞ்சுட்டு இருக்கேன். ஒரு முறை பிரம்மா மன தூய்மைக்காக அத்திகிரி மலையில அஸ்வமேத யாகம் பண்ணார். அப்போ அவரோட மனைவியில காயத்ரி சாவித்ரின்னு 2 பேர் மட்டும்தான் கூட இருந்தா. அவர் சரஸ்வதியை கூப்பிடவே இல்லை. இதை தெரிஞ்சுட்ட சரஸ்வதி வேகவதி ஆறா பெருக்கெடுத்து வந்து யாகத்தை தடுக்க நினைச்சா. பிரம்மா விஷ்ணு கிட்ட யாகத்தை தொடர்ந்து நடத்த வழி பண்ணுங்கோன்னு கேட்டார். உடனே விஷ்ணு எதோத்ததாரியா குறுக்க சயனிச்சுட்டார். சரஸ்வதியோட வேகமும் கோபமும் குறைஞ்சு இங்கேயே தங்குனதுனால கல்வியும் கலையும் எல்லோருக்கும் கிடைக்க வழி உண்டாச்சு. யாகமும் நல்லா நடந்து முடிஞ்சது. யாக குண்டத்துல இருந்து புண்ணிய கோடி விமானத்தோட பெருமாள் சேவை சாதிச்சுட்டார். பிரம்மா கேட்ட வரத்தையே கொடுத்ததால வரதராஜ பெருமாள்னு பேர் வந்தது. இந்த ஆலயம் 20 ஏக்கர்ல அமைஞ்சிருக்கு. இந்த திருக்கோயில்ல 130 அடி உயரம் கொண்ட ராஜகோபுரம் அமைஞ்சிருக்கு. இங்கு தங்கப்பள்ளி வெள்ளி வள்ளியாக இருக்கும் சூரியன் சந்திரனை சேவிப்பதால நம்ம மீது பள்ளி விழும் தோஷம் கூட இங்க நீங்குமா. இந்த வரதராஜ பெருமாளை வேண்டினா கல்வி கேள்வி ஐஸ்வர்யம் எல்லாம் கிடைக்குமா. ஆமா, வேர்ல்ட் ஃபேமஸ் அத்திவரதர் பத்தி சொல்லவே இல்லையே. போன வருஷம்தான் அத்திவரதர் அனந்தசரஸ் குளத்திலிருந்து வெளியே வந்து 48 நாள் மறக்க முடியாத வண்ணங்கள்ல காட்சி தந்தார். அதுலயும் 24 நாள் சயன கோலத்திலையும் 24 நாள் நின்ற கோலத்திலையும் காட்சி கொடுத்தார். இந்த சிலை பிரம்மாவே அத்திமரத்துல படைச்சது. நாமெல்லாம் தீர்த்த பிரசாதம் வாங்கிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு கிளம்பலாம். என்ன இந்த கோயில மாம்பழம் வாசனை அடிக்குதே. எனக்கு இப்பவே மாம்பழம் சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. அதோ பாரு, பெரிய மாமரம். இவங்கள பார்த்தா கைட் மாதிரி இருக்கே. சரி, இந்த ஆலயத்தை பத்தி இவங்க கிட்டே கேட்போம். வாங்க வாங்க, என் பேர் அகிலா. இந்த ஆலயத்தை பத்தி சொல்றத புண்ணியமா நினைக்கிறேன். நால்வர்ல சுந்தரருக்கு போன கண் பார்வை இந்த ஈஸ்வரால தான் திரும்ப கிடைச்சது. இந்த ஆலயம் ராஜகோபுரத்தின் உயரம் 192 அடி. இது 9 நிலைகளை கொண்டது. பஞ்சபூத ஸ்தலத்துல நிலத்தை குறிக்கும் ஸ்தலம் இந்த ஸ்தலம். இந்த சாமிக்கு ஏகாம்பரேஸ்வரர் என்ற பெயர் உண்டு. ஏகம்னா ஒன்றானவன், ஆம்பரம்னா மாமரம். நான் அப்பவே சொன்னல இங்க மாம்பழம் வாசனை அடிக்குதுன்னு. பொதுவா மாங்காய் ஒரு காலத்துல தான் காய்க்கும். ஆனா இந்த மரத்துல பாத்தீங்கன்னா 4 காலத்துலயும் மாங்காய் காய்க்கும். இது எதை குறிக்கிறது? 4 வேதங்களை குறிக்கிறது. நாமெல்லாம் கண்ணாமூச்சி விளையாட என்ன பண்ணுவோம்? கண்ணை கட்டிப்போம். அது மாதிரி விளையாட்டுக்காக சிவபெருமான் கண்ணை அம்பாள் தன் கைகளால மூடிட்டா. இதனால கிரகங்கள்லாம் இயங்கல, சூரியனும் சந்திரனும் மறைஞ்சிட்டாங்க, உலகமே இருட்டாயிடுத்து. தவறு செய்து உணர்ந்த அம்பாள் சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டா. சிவபெருமானும் அம்பாள் செய்த தவறுக்காக பூலோகம் செல்க என்று சொல்லிட்டாரு. எனக்கு ஒன்று நல்லா புரிஞ்சுது. மேல் லோகத்தை தப்பு பண்ணவங்கள கீழோகத்துக்கு அனுப்புறாங்க. கீழோகத்துல தப்பு பண்ணா மேல் லோகத்துல நரகத்துக்கு போக வேண்டிதான். நான் சொன்னது சரிதானே? கரெக்ட். அதுக்கு தான் விளையாட்டுக்கு கூட தவறு செய்யக்கூடாதுன்னு சொல்வா. பூலோகத்துக்கு வந்த அம்பாள் ஒரு மாமரத்துக்கு அடியில உட்கார்ந்து தன் கைகளால மண்ணை எடுத்து சிவலிங்கமாக செய்து தவமாற்றினான். அதை பார்த்த சிவபெருமான் சும்மா இருப்பாரா? சோதிக்கிறதுக்காக தன் தலையில இருக்கும் கங்கைய ஓட விட்டார். மண்ணாலான சிவலிங்கம் கரைஞ்சிடுமேன்னு அம்பாள் சிவலிங்கத்தை தன் கையால தழுவி கொண்டா. அதை பார்த்த சிவபெருமான் அம்பாளை மன்னித்து அழைத்து கொண்டார். இதன் காரணமாக இந்த ஈஸ்வரருக்கு தழுவ குழைந்த நாதர் என்ற பெயரும் வந்தது. இன்னைக்கும் மூலஸ்தானத்துல மண்ணாலான சிவலிங்கத்தை வச்சு வழிபடுறதுனால இந்த சாமிக்கு அபிஷேகம் கிடையாது. வாசன பொருள் எல்லாம் பூசி வெள்ளி கவசம் சாத்தின அப்புறம் ஈஸ்வரர் ஜக ஜோதியா மின்னுவர். பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். இந்த ஆலயத்துல உற்சவர் ருத்ராட்ச பந்தல்ல காட்சி தரார். ஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர் ஆகிய 4வராலும் பாடல் பெற்ற ஸ்தலம். விகட சக்கர விநாயகர் சந்நிதியும் மாவடி கந்தர் சந்நிதியும்
108 வைணவ திவ்ய தேசங்கள்ல ஒன்றான நிலா துண்ட பெருமாள் சந்நிதியும் இங்க இருக்கு. ஓஹோ, அதனால தான் அரியன் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில மண்ணுன்னு சொன்னாங்க போல இருக்கு. மண்ணை குறிக்கிற இந்த ஸ்தலத்தில் சிவனும் இருக்கார், பெருமாளும் இருக்கார். இருவரும் ஏகாம்பரமாக காட்சி கொடுக்குறார். காஞ்சியில் பிறந்தாலே முக்தின்னு சொல்கிறாங்க. நான் காஞ்சியில் பிறக்கலையேன்னு வருத்தமாக இருக்கு. காஞ்சியில பிறந்தாலே முக்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? காஞ்சியில ஞானம் பிறந்தா முக்தி. அப்போ எல்லாருக்கும் ஞானம் பிறக்கணும்னு வேண்டிப்போம். இவ்வளோ நேரம் இந்த கோயிலை பத்தி சொல்றதுக்கு எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் தான் ஊருக்கு போகலான்னு சொன்னேன், அதனால தான் உனக்கு இந்த வாய்ப்பே கிடைச்சது. இல்லை நான் தான் கோயில் போகலான்னு சொன்னேன். என்னால தான் நம்ம எல்லாருக்கும் இந்த பாக்கியமே கிடைச்சது. கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, உங்கள் சண்டையை அப்புறம் வச்சுக்கலாம். யாராவது கைடு வரால பாருங்க. சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோஹரா. அக்னி கஷேத்திரத்துக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நமஸ்காரங்க. உங்க பேர் என்ன? தாமரை சம்பந்தப்பட்ட பேர் தான். நீங்களே கெஸ் பண்ணுங்களேன். பத்மஜா. அடடே, கரெக்டா சொல்லிட்டீங்களே. நினைத்தாலே முக்தி தரும் அண்ணாமலை கஷேத்திரத்தை பத்தி சுட சுட சுவையா சுவாரஸ்யமா நீங்களே சூப்பர்னு சொல்ற மாதிரி நான் சொல்ல போறேன். கேட்டப்புறம் உங்க மன சுமையெல்லாம் இறங்கிடும். அண்ணுதல்னா நெருங்குதல்னு அர்த்தம். அண்ணாமலைனா நெருங்க முடியாத நெருப்பு மலைன்னு அர்த்தம். கிழக்கு முகமா பார்த்தா ஏக மலையா தெரியும். கொஞ்ச தூரம் போனப்புறம் பார்த்தா 2 மலையா அர்த்தநாரீஸ்வரரா தெரியும். மேற்கு முகமா பார்த்தா 3 மலையா பிரம்மா, விஷ்ணு, சிவனா தெரியும். மலைய சுத்தி முடிக்கும் போது 5 மலையா ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம், இப்படி சிவனோட பஞ்சமுகமா தெரியும். இந்த மலை கல் மலையா இருந்தாலும் கல் நெஞ்சும் உருக்கக்கூடிய கருண மலையா இருக்கு. இங்க பல சித்தர்களும் மகான்களும் வாழ்ந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்கா. அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க மலையோட அடிவாரத்துல தான் இந்த ஆலயமே அமைஞ்சிருக்கு. பல 100 வருஷமா பல ராஜாக்கள் பல 1000 சிற்பிகளை வச்சு கட்டின ராஜகோபுரம் 217 அடி உயரத்துல வானத்தை நோக்கி கம்பீரமா நிக்கிறத பார்த்தாலே மலப்பா இருக்கும். இந்த ஆலயத்தோட சிறப்பு என்னன்னா 24 ஏக்கர் பரப்புல 9 அழகிய கோபுரத்தோட திருக்கல்யாண மண்டபம், 16 கால் தீப மண்டபம், சிவகங்கை தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், ஸ்ரீ ரமண பகவான் தவம் செய்த பாதாள லிங்கேஸ்வரர் சன்னதி, அருணகிரிக்கு முருகர் காட்சி தந்த கம்பத்திலையனார் சன்னதி, சர்வசித்தி விநாயகர் சன்னதி, பெரிய நந்தி, கல்யாண சுந்தரேஸ்வரர் சன்னதி, காலபைரவர் சன்னதி, அருணகிரி யோகீஸ்வரர் சன்னதி, கஜமுகன வதம் செய்த செந்நிற மேனி கொண்ட சம்பந்த விநாயகர் சன்னதி, உண்ணாமலை அம்மன் சன்னதி, அண்ணாமலையார் சன்னதின்னு பல சன்னதிகள் இருக்கு. ஸ்தல விருட்சமான மகிழ மரத்தோட அடியில நின்னு பார்த்தா ஆலயத்தோட எல்லா கோபுரத்தையும் தரிசிக்கலாம். ஏன் இந்த ஊர் இவ்ளோ உஷ்ணமா இருக்கு? அதுக்கு காரணம் இருக்கு, சொல்றேன் கேளு. பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் தான் தான் எல்லாத்துக்கும் மூலப்பொருள்ன்ற ஆணவம் வந்தது. சிவன் ஜோதி ரூபமா வந்து யார் என்னோட அடியையோ இல்ல முடியையோ முதல்ல பாக்குறாளோ அவாதான் பெரியவர் அப்படின்னு சொன்னாரு. வராக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு பல வருஷங்களா தேடியும் சிவனோட திருவடிய பார்க்க முடியலன்னு அவரே ஒத்துட்டார். ஆனா பிரம்மா என்ன பண்ணாரு? மேல இருந்து பாதி தூரம் வந்த தாழம்பூ கிட்ட சிவனோட திருமுடிய பார்த்தேன்னு பொய் சாட்சி சொல்லேன்னு கேட்டார். தாழம்பூவும் பொய் சாட்சி சொல்லிடுது. இந்த பொய்ய சொன்னதுனாலதான் இன்னைக்கும் சிவனோட பூஜைக்கு தாழம்பூ இல்ல, பூமியில எங்கேயும் பிரம்மாவுக்கு கோவிலும் இல்ல. இப்ப ஏற்பட்ட ஸ்தல வரலாறு 2 பேரும் இங்க வந்தவொடனே சண்டை போட்டேலே, இப்பயாவது புரிஞ்சுதா? நம்ம கையில ஒண்ணுமே இல்லை, எல்லாம் இறை செயல். இனிமேல் பொய்யே சொல்லக்கூடாதுன்னு இந்த கோயிலுக்கு வந்து தான் நான் கத்துண்டேன்.
ஆமா, ஸ்டார்டிங்ல நினைச்சாலே முக்தின்னு சொன்னீங்களே, எப்ப வேணா நினைக்கலாமா? எப்பயாவது நினைச்சா முக்தி இல்ல, சுவாமிய எப்பவுமே நினைச்சாதான் முக்தி. என்ன இது, ஒரு ஊரே கோயிலுக்குள்ள இருக்கு. நமஸ்காரம், வாங்கோ. நான் குழந்தையிலேருந்தே இந்த பெருமாளை சேவிச்சு தான் வளர்ந்தேன். உலகளந்த பெருமாளை பத்தி என் உள்ளத்திலேருந்து சொல்றேன். மற்ற கோயில்லாம் ஊருக்குள்ள தான் இருக்கும், ஆனா இந்த கோயிலுக்குள்ள தான் ஊரே இருக்கு. அதனால தான் இதுக்கு திருக்கோவிலூர்னு பேர் வந்தது. இங்க பாருங்கோ, உலகத்தையே அளந்த பெருமாளோட ராஜகோபுரம் 192 அடி உயரத்துல ஓங்கி உயர்ந்து நிக்கிறது. 108 திவ்ய தேசங்கள்ல இது 42வது ஸ்தலம். இங்க உற்சவர் ஆயனார் கோவலனா காட்சி தர. ஸ்தல விருட்சமா இங்க புன்னை மரம் இருக்கு. தர்மத்துல சிறந்த மகாபலி சக்கரவர்த்தி தன்னை விட புகழ் பெற்றவங்க யாரும் இருக்க கூடாதுன்னு மிகப்பெரிய யாகத்தை சுக்ராச்சாரியார் துணையோட நடத்தினார். அவரோட ஆணவத்தை அடக்கணும்னே மகாவிஷ்ணு வாமன் அவதாரம் எடுத்து வந்து 3 அடி இடம் தானமா கேட்டார். மகாபலியும் தரேன்னு வாக்கு கொடுத்தார். உடனே மகாவிஷ்ணு திருவிக்கிரமனா விஸ்வரூபம் எடுத்து ஒரு அடியால மண்ணுலகையும் இன்னொரு அடியால வானத்தையும் அளந்துட்டு 3வது அடிக்கு இடம் எங்கேன்னு கேட்டார். அதுக்கு என்கிட்ட வேற இடம் இல்ல, என் தலையிலே வைங்கோன்னு மகாபலி சொன்னார். அப்படியே மகாவிஷ்ணு தன் காலால அவர் தலைய அழுத்தி ஆணவத்தை அழிச்சு அவரை தன்னோட சேர்த்துண்டார். அந்த மகிழ்ச்சியில எப்பயும் போல இல்லாம உலகளந்த பெருமாளா வலது கையில சங்கும் இடது கையில சக்கரமும் வச்சுண்டு பக்தர்களுக்கு ஞானத்தை வழங்க இன்னைக்கும் சேவை சாதிச்சுட்டு இருக்கார். நீங்க சொன்னதெல்லாம் நன்னா புரிஞ்சுது. ஆமா, வாமனன்னு சொன்னேலே, அந்த பேர் எப்படி வந்தது? அதை நான் சொல்கிறேன். மகாவிஷ்ணு தன்னுடைய திருவடியால் அளந்தாரே வானம், அதை குறிக்க வா. மண்ணுலக குறிக்க மா. நான்ற அகந்தையை அழிச்சார்ல, அதை குறிக்க நான். அதனால தான் அவரை வாமனான்னு கூப்பிடுறோம். அப்படியா? இது எனக்கு தெரியாம போயிடுதே. இதுக்கப்புறம் வரவாளுக்கெல்லாம் இந்த விஷயத்தையும் சேர்த்து சொல்றேன். இப்பதான் திருச்சியில நம்ம ரெட்டியப்பட்டி சுவாமிகளுக்கு கோடி அர்ச்சனை பிரமாதமா நடந்தது. அப்பவே ஸ்ரீரங்கத்துக்கு போகணும்னு நினைச்சேன். இப்பதான் அதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. பெருமாளுடைய கடாட்சமும் நோயை தீர்க்கக்கூடிய துளசி வாசனையும் பக்தி மனமும் இங்க நிறைஞ்சிருக்கு. பார்க்கடல்ல பள்ளி கொண்ட பரந்தாமனை பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாமான் இருக்கும். வீட்டுக்கு போகணும்னே தோணாது. இங்க ஒரு மாமி மடிசாறு கட்டிண்டு வரா. பாக்கிறதுக்கு ரொம்ப பக்திமயமா இருக்கா. அவ கிட்ட இந்த கோயிலை பத்தி கேட்டுண்டு சாமி எப்படி வேண்டணும்னு கத்துக்கலாம். மாமா, ஊருக்கு புதுசா பெருமாளை சேவிச்சேலா? நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா உங்களுக்கு? ஆமா, உங்க பெருமாளை பத்தி எங்களுக்கும் கொஞ்சம் சொல்றீங்களா? ரங்கமண்ணாவை பத்தி உங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. கட்டாயம் சொல்றேன். அவனை டெய்லி வந்து பார்க்கலன்னா ஆத்துல ஒரு வேலையும் ஓடாது எனக்கு. வாங்க, அப்படியே பிரகாரத்தை சுத்திண்டே பேசலாம். சாக்ஷாத் பார்க்கடல் பரந்தாமனே இங்க வந்து பள்ளி கொண்டு இருக்கார். அதனாலதான் இந்த க்ஷேத்திரத்துக்கு பூலோக வைகுண்டம்னு பேர். 108 திவ்ய தேசம் பத்தி கேள்விப்பட்டிருக்கேலா? அதுல முதல் ஸ்தலம் தான் இது, ஸ்ரீரங்கம். எவ்வளோ பெரிய கோயில் தெரியுமா இது? ஒரு ஃபுல் டே வேணும் நிதானமா சுத்தி பார்த்து சேவிக்கிறதுக்கு. 156 ஏக்கர்ல 7 பிரகாரத்தோட மொத்தம் 21 கோபுரம் இருக்கு இந்த கோயில்ல. சக்கரத்தாழ்வார் சன்னதி, கிருஷ்ணர் சன்னதி, ராமானுஜர் சன்னதி, ரங்கநாயகி தாயார் சன்னதி, அரங்கநாதர் சன்னதி, துலுக்கநாச்சியார் அம்மா, இப்படி மொத்தம் 58 சன்னதி இருக்கு இந்த கோயில்ல. சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் பெருமாளோட ஐக்கியமான இடம் இதுதான். தோ பாக்குறீங்களே, இந்த தெற்கு கோபுரம் தான் பிரம்மாண்டமான 236 அடி ராஜகோபுரம். சேவிச்சுக்கோங்க. இந்த கோயிலோட ஹிஸ்டரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சொல்றேன் கேளுங்கோ. ராமரோட பட்டாபிஷேகம் நடந்துட்டு இருக்கு. விபீஷ்ணர் வரார். சீதைய ராவணன்கிட்டேருந்து காப்பாத்தி ஹெல்ப் பண்ணின விபீஷ்ணனுக்கு தான் சூரிய வம்சமே காலமா பூஜை செஞ்ச விக்கிரகத்தையே ராமர் பரிசா கொடுத்தார். அதுதான் இந்த ரங்கநாத சுவாமி.
புஷ்பக விமானத்துல விக்கிரகத்தை எடுத்துட்டு வந்தபோது வழியில காவேரி ஆத்த பாக்குறார். உடனே இறங்கி குளிக்கணும்னு நினைக்கிறார். சுவாமியை கீழே வைக்க கூடாது இல்லையா? அப்படியே யோசிச்சுட்டு இருந்த போது ஒரு மாடு மேய்க்கிற பையன் அங்க வந்தான். சிலையை என்கிட்ட கொடுங்க சாமி, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே விபீஷ்ணரும் நம்பி கொடுத்துடுறார். அந்த பையன் யாரும் இல்ல, நம்ம தொந்தி கணபதி விநாயகர் தான். சிலையை கீழே வச்சிடுறான். கீழே வச்ச விக்கிரகத்தை நகர்த்தவே முடியல. அப்படி வந்ததுதான் இந்த பள்ளி கொண்ட பெருமாள் கோயில். சுண்ணாம்புனால ஆன சிலைங்கிறதுனால நித்தியம் அபிஷேகம் செய்யறதில்ல. எண்ணெய் காப்பு சாத்தி பூவால அலங்காரம் பண்ணி சேவிக்கிறான். நித்தம் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இருந்துட்டே இருக்கும் இந்த கோயில்ல. நித்திய கல்யாணம் தான். ஆனாலும் இந்த கோயில்ல நடக்கிற மிகப்பெரிய உற்சவம் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திருவிழா தான். சுவாமி இந்த பரமபத வாசல் வழியா எடுத்துட்டு வரும்போது எல்லா பக்தாளும் அவளோட சேர்ந்து வருவா. அப்பப்பா கூட்டம் அலமோதும். அப்படி வர்றவாளுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதனாலதான் எல்லா ஊர்ல இருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் இந்த ஃபங்க்ஷனுக்காக வர்றா. தோ மணி அடிக்கிற சத்தம் கேட்கறதே உச்சிக்கால பூஜை. தீபாவளி நடக்க போறது, வாங்கோ பெருமாளை சேவிக்கலாம். உங்க எல்லாரையும் மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப திருப்தி. அடிக்கடி வந்து தரிசனம் பண்ணுங்கோ, க்ஷேமமா இருங்கோ. மறக்காம சக்கரை பொங்கல் தயிர் சாதம் பிரசாதம் சாப்பிட்டுட்டு போங்கோ. வரேன் மாமா, வரேன்டா பசங்களா. மாமி, இவ்வளவு நேரம் ரொம்ப பிரமாதமா இந்த ஸ்ரீரங்கத்துடைய ஸ்தல வரலாறையும் கோயிலுடைய சிறப்பையும் சுவாமியை தினம் எப்படி வேண்டணுன்றதையும் பூரணமாக எடுத்து சொன்னேன். எப்படி நரசிம்ம அவதாரத்துக்கு ஒரு பக்த பிரகலாதனோ கிருஷ்ண அவதாரத்துக்கு ஒரு பக்த மீராவோ, அப்படி இந்த ஸ்ரீரங்கநாதருக்கு நீங்கள் பக்த பூரணியா சரித்திரத்தில் இடம்பெற பெருமாள் அனுகிரகம் பண்ணணும்னு இந்த நேரத்தில் பெருமாளை வேண்டிக்கிறேன். எல்லாமே பெருமாளுக்கு சமர்ப்பணம். ஆமா, இவ்வளவு கோயில் பார்த்தோமே, அம்பாள் ஆட்சி செய்யற மாதிரி ஒரு கோயில் கூட இல்லையா? ஏன் இல்லை? நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கே, வடபழனி சங்கரநாராயண சுவாமி விஐபி பாஸ் கொடுத்து அமைச்சிருக்கார். அதை கொண்டு போய் கொடு, அறநிலையத்துறையிலேருந்து நல்ல கைடா அனுப்புவா. Hi folks, my name is Nandini. This temple is very much familiar to me. This is very close to my heart. It is one of the ancient and the most powerful temple in Tamil Nadu. Oh, I'm sorry. Hereafter, I'll explain to you in Tamil. இந்த கோவில்ல மொத்தம் 8 கோபுரம் இருக்கு. அதுல தெற்கு கோபுரம் 170 அடி உயரத்துல அமைஞ்சிருக்கு. 2 பெரிய இந்திர விமானத்தை 32 சிங்கங்களும் 64 சிலைகளும் 8 வெள்ளை யானைகளும் தாங்கின்னு இருக்கு. 15 ஏக்கர்ல அமைஞ்சிருக்கிற இந்த கோயில் பூலோக கைலாயம், கடம்பவனம், நான்மாட கூடல், சிலை நகரம், திரு ஆலவாய் நகரம்னு பல பேர்ல அழைக்கப்படுது. 1 ஏக்கர் பரப்பளவுல பொட்டாமரை குளமும் 7 சைத்தூண், 1000 கால் மண்டபம், வசந்த மண்டபம், இப்படி எல்லாமே கலைநயத்தோட அமைந்த கோயில் இது. கடம்பவனமா இருந்த இந்த இடத்தை அழகான ஆலயமா குலசேகர பாண்டியன் சிவனோட சொல்படி அமைச்சார். அதனால தான் கடம்ப மரம் இங்க ஸ்தல விருட்சமா இருக்கு. இங்க விசேஷமா பெரிய திருவுருவத்தோட முக்குருணி விநாயகர் அருள் பாலிக்கிறார். தாமரை பாதம், மரகதமேனி, மின்னும் வைர ஆபரணங்கள், முத்துப்பற்கள், மாணிக்க திலகம், மீன் போன்ற கண்கள், கையில் கிளியோடு காட்சி தரும் மீனாட்சி அம்மனை கண் இமைக்காம பார்த்துட்டே இருக்கலாம். மீன் எப்படி தூங்காம இருக்குமோ அது மாதிரி அம்பாள் தூங்காம இருந்து எல்லா மக்களையும் காத்துருக்கா. முதல்ல அம்பாளை வேண்டிண்டு தான் ஸ்ரீ சுந்தரேஸ்வரரை வேண்டிக்கணும். இந்த ஆலயத்தை சேர்ந்ததுதான் ஸ்ரீ ரெட்டியப்பட்டி சுவாமிகள் தன் கையாலேயே பிரதிஷ்டை செய்த சக்தி வாய்ந்த ஸ்ரீ பரிபூர்ண விநாயகர் ஆலயம். இப்ப நம்ம எல்லாரும் முதல்ல குங்குமத்தை வாங்கிட்டு, அப்புறமா விபூதி பிரசாதம் வாங்கிட்டு ஸ்ரீ பரிபூர்ண விநாயகரை வேண்டிட்டு அடுத்த கோயிலுக்கு கிளம்பலாம். பிரமாதமா கைட் பண்ணு, மிக்க நன்றி. இப்போ நம்ம கேரளாக்கு வந்திருக்கோம். இங்க என்ன விசேஷம்?
இந்த ஊர்ல புட்டு நேந்திரங்காய் சிப்ஸ் ரொம்ப விசேஷமா கிடைக்கும். நான் அதை கேட்கல, கோவிலை பத்தி கேட்டேன். ஸ்ரீ பத்மநாப சுவாமி தான் இந்த ஊருக்கே விசேஷம். அவரை பத்தி சகலமும் தெரிஞ்சுட்டு സരളമാ சொல்றவா கிடைச்சா பரவாயில்ல. എന്റെ ശ്രീ പത്മനാഭ സ്വാമി, ഞാൻ എന്നെ ചെയ്യും? ദിവസം ഈ കോവിലിനെ പറ്റി യാരോടെങ്കിലും ഞാൻ പറയാറുണ്ട്. ഇനി യാരുമേ വന്നില്ലല്ലോ. யாரெனெങ്കിലും ഈ സന്നിധിയിൽ എനിക്ക് വരാൻ തോന്നിക്കணுமே. இப்படி சுவாமியை பத்தி சொல்லணும்னு நினைக்கிறவா தான் நமக்கு தேவை. இவா கிட்ட கேட்போம். வரணும் வரணும். എന്റെ പത്മനാഭ സ്വാമി பத்தி ഞാൻ சொல்றேன். 108 திவ்ய தேசத்துல ஒன்று இந்த க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்தோட ராஜகோபுரம் 7 நிலைகளை கொண்டது. முதல் நிலையில தசாவதார காட்சிகளை நோக்கலாம். விஸ்வமங்கலம்ங்கிற விஷ்ணு பக்த சுவாமிஜி ஒருத்தர் இருந்தார். அவர் மகாவிஷ்ணுவோட தரிசனத்துக்காக தினமும் பூஜையும் தியானமும் பண்ணிட்டு இருந்தார். ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? அவாத்துக்கு அழகான பையன் ஒருத்தவன் தான். நான் உங்களுக்கு உதவியா இருக்கேன்னு சொன்னான். ஆனா எப்போ என்னை கௌரவ குறைச்சலா நடத்துறீங்களோ அப்ப நான் ஆனந்த காட்டுக்கு கிளம்பிடுவேன்னு சொன்னான். சுவாமிஜியும் சரின்னு சொல்லிட்டார். அந்த பையன் தினம் சின்ன சின்ன தொல்லைய கொடுத்துட்டே வந்தான். ஒரு நாள் அவன் என்ன பண்ணான் தெரியுமா? சுவாமிஜி பூஜை பண்ணிட்டு இருக்கிறச்சே அவன் மகாவிஷ்ணு சிலையை வச்சு விளையாடிட்டு இருந்தான். கோபம் வந்துடுத்து சுவாமிக்கு. அதனால திட்டார் அவர். இதுதான் சாக்குன்னு அந்த நிமிஷமே அவன் ஆனந்த காட்டுக்கு கிளம்பிட்டான். சுவாமிஜியும் அவனை தேடிண்டே போனார். சுவாமிஜி பார்த்துட்டு இருக்கிறச்சே அந்த பையன் மரத்துக்குள்ள நுழைஞ்சிட்டான். உடனே அந்த மரம் 13 கிலோமீட்டர் வரை வளர்ந்து 5 அடுக்கு கொண்ட ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்கிற மகாவிஷ்ணு சிலையா எடுத்து. சுவாமிஜி வேண்டினதுனால மகாவிஷ்ணு 18 அடி சிலையா தன் உருவத்தை குறைச்சிண்டு காட்சி தந்தார். சுவாமிஜியும் அனுஷம் திருநாள் ஸ்ரீ மார்த்தாண்டவர்ம ராஜாவும் சேர்ந்து இந்த பத்மநாப சுவாமிக்கு அழகான க்ஷேத்திரம் கட்டியிருக்கா. பத்மநாப சுவாமியுடைய திருவடிய முதல் கதவு வழியாவும், திருமேனிய 2வது கதவு வழியாவும், திருமுகத்தை 3வது கதவு வழியாவும் தான் பார்க்க முடியும். பத்மநாப சுவாமியோட வலது கை சிவபெருமான பூஜிக்கிறது. அவரோட நாபியிலேந்து வர்ற தாமரையில பிரம்மதேவனே காட்சி தரார். இப்படி மும்மூர்த்திகளையும் ஒரே நேரத்துல தரிசிக்கிற பாக்கியம் இந்த க்ஷேத்திரத்துக்கு தான் இருக்கு. சுவாமியுடைய பக்கத்துல லக்ஷ்மி தேவியும் பூமி தேவியும் அருள் புரியறா. பத்மநாப சுவாமி பத்தி யாருக்கிட்ட கேட்கலாம்னு நினைச்சுன்னு வந்தோம். நாங்க எதிர்பார்த்ததை விட திருப்தியாவே எங்களுக்கு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். நாங்க உங்களுக்கு இன்னைக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். எந்த பத்மநாப சுவாமிக்கும் உங்களுக்கும் நான் தான் நன்றி சொல்லணும். என்ன நீங்க சவுத் இந்தியா கோவிலாவே காட்டுறலே, நார்த் இந்தியால காசி கயாலாம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அவ்வளவுதானே. இங்க இருக்கிற தென்காசிக்கு போனாலே காசிக்கு போன எல்லா புண்ணியமும் கிடைக்கும். காசி விஸ்வநாதரை இங்கேயே தரிசிக்கலாம். அது சரி, நம்ம எதிர்த்தாத்து விஜயா மாமி இந்த கோயிலை காட்டுறதுக்கு திவ்யான்னு யாரோ ஒருத்தர் கைடா அனுப்புறேன்னு சொன்னாலே, அவ எங்க எங்கன்னா இருக்காளா பாரு. விஜாரி. ஹாய், ஹலோ, நான் தான் விஜயா மாமி சொன்ன திவ்யா. நான் உங்களுக்காக தான் காலையிலேருந்து காத்துட்டு இருக்கேன். இந்த கோயிலோட அழகான ராஜகோபுரத்தை அண்ணாந்து பாருங்க. 178 அடி உயரத்துல கலர்ஃபுல்லா 800 சிலைகளோட ஜம்முன்னு அமைஞ்சிருக்கு. இந்த கோபுர நுழைவாசல்ல அடிக்கிற காத்த கொஞ்சம் ரசிங்கோ. குளு குளுன்னு எதமா இருக்கும். அந்த காத்தே நம்மள கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போயிடும். பராக்கிரம பாண்டிய மன்னர் காசிக்கு போகிறத வழக்கமா வச்சுட்டு இருந்தார். சிவபெருமான் அவரோட கனவுல தோன்றி காசிக்கு வர முடியாத வாளுக்காக இங்கேயே ஒரு கோயிலை அமைக்க சொன்னார். கோட்டையிலேந்து எறும்பு சாரையா போகும். எங்க போய் முடியறதோ அங்கதான் கோயில் அமைக்கணும்னு சொன்னார். சரின்னு மன்னரும் போனார். அங்க மண்புத்துல சுயம்புலிங்கம் இருந்தது. அந்த சிவலிங்கத்தை வச்சுதான் இன்னைக்கும் இந்த ஆலயத்துல பூஜை பண்றான். அவர்தான் காசி விஸ்வநாதரா காட்சி தரார். இங்க இருக்கிற அம்பாள் உலக நாயகியா எல்லாரையும் காத்து ரட்சிக்கிறா. சரி, காசிக்கு போனா ஆசைப்பட்ட ஏதாவது உன்னை விடணும்னு சொல்லுவாளே. ஆசைப்பட்டதை விடுறது இல்லம்மா, ஆசையையே விடணும். காசில இறந்தா முக்தின்றதுக்கு என்ன அர்த்தம்னா, காசில ஆசை இறந்தா முக்தின்னு அர்த்தம். அடுத்து எந்த கோயிலுக்கு போறேன்? அடுத்ததா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு போலான்னு இருக்கோம். தேங்க்யூ, பாய்.
ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்தாச்சு. பால்கோவா வசனம் ஜோராக அடிக்கிறது. உடனே நீ சாப்பிட்ணுன்னு சொல்லுவியே. முதல்ல ஆண்டாளை தரிசனம் பண்ணிட்டு வருவோம், அப்புறமா சாப்பிட்லாம். ஓகேவா? ஓகே ஓகே. சரி, இந்த கோவிலை பத்தி யார்கிட்ட கேட்கறது? இதோ பாருங்க, ஆண்டாள் ரூபத்திலே ஒருத்தர் வரா. இவாளையே கேட்டுடுவோம். உங்களை பார்த்தா ஸ்ரீ ஆண்டாளை பார்க்குற மாதிரியே இருக்கே. இந்த கோவிலை பத்தி உங்க வாயால கேட்கணும்னு ஆசைப்படுறோம். தாராளமா சொல்றேன். இந்த கோயில் ரொம்ப பழைய கோவில், ஆனா பார்க்கறதுக்கு புதுசா இருக்கும். தமிழக அரசோட சின்னத்துல இந்த கோவிலோட கோபுரத்தை தான் சின்னமா பதிச்சிருக்கா. இதோட தனிச்சிறப்பே இதான். இதை 2 பகுதியா பார்க்கலாம். ஒன்று, வடபத்திர சயன கோவில் இருக்கிற பெருமாளுக்கு விசேஷமான அலங்காரம் பண்ணி எல்லாரும் சேவிப்பா. 196 அடி உயரம் கொண்ட ராஜகோபுரம் 11 நிலைகளையும் 11 கலசமும் கொண்டது. வடபத்திர சயனருக்கு தான் ஆண்டாள் தன் கையால மாலையை சூடி கொடுத்தா. கோவில்ல 2ஆம் பகுதியா ஸ்ரீ ஆண்டாள் சன்னதி. துளசி மாடத்தடியில பிறந்திருந்த குழந்தையான ஆண்டாள பெரியாழ்வார் வளர்த்து வரார். தினமும் தான் சூடிக்கொண்ட மாலையை தான் பெருமாளுக்கு சாத்த கொடுப்பா ஆண்டாள். அதை ஒரு நாள் பார்த்த பெரியாழ்வார் அந்த மாலையை தூக்கி விட்டெறிஞ்சிட்டு வேற மாலையை சாத்தினார். அன்னிக்கே கனவுல வந்த பெருமாள் பெரியாழ்வார்கிட்ட ஆண்டாள் சூடிக்கொண்ட மாலையை தான் தனக்கு சூட வேண்டும்னு சொன்னார். சூடி கொடுத்த நாச்சியார் கோவில்னு கல்வெட்டுல போட்டிருக்கு பாருங்கோ. தினமும் உற்சவமூர்த்தி ஆண்டாளுக்கு சாயங்காலத்துல கிளி சாத்துவா. இந்த கிளிய வம்சாவழியா வர ஒரு குடும்பம் தான் செய்யறா. மரவள்ளி கிழங்கு இலை, மாதுளம்பூ இதெல்லாம் வச்சுதான் இந்த கிளியையே செய்யறா. மாலை சூடி ஆண்டாள் தினமும் அழகு பார்த்த கண்ணாடி தோ வச்சிருக்கா பாருங்கோ. திருப்பதி பெருமாளுக்கு புரட்டாசி மாசம் 3வது சனிக்கிழமை இங்குள்ள ஆண்டாள் சூடிய மாலையை தான் கொண்டு போய் சாத்துவா. அதே மாதிரி ஸ்ரீ ஆண்டாள் திருக்கல்யாணத்துக்கு திருப்பதி கோவிலேந்து வர பட்டுப்புடவையை தான் சாத்துவா. மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள், மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள். ஆண்டாளுக்கு சாத்தின தைலத்தை பக்தாளுக்கு பிரசாதமா கொடுப்பா. ஆடிப்பூரத்தன்னைக்கு தேரோட்டம் பிரமாதமா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். ஆண்டாளே நேரில் வந்து ஸ்தல வரலாறு சொன்ன மாதிரி இருந்தது. ஆண்டாளுடைய கோகுலமாக இந்த ஊர் இருக்கிறதுனால இங்கே பசுமாடுகள்லாம் நிறைய இருக்குது. அதனால தான் இங்கே பால்கோவா ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கிறது. இங்கேயும் சாப்பிட்டுட்டு ஊருக்கும் வாங்கிட்டு போகலாம். என்ன பிரவீன் அண்ணா, இப்போ நாம ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். கண்டுபிடிங்க பாப்போம். இந்த மண்ணில் காலை வச்ச உடனே என் உடம்பெல்லாம் சிலுக்குறது. ஓம்கார ஓசை என் காதில் ரீங்காரமாக கேட்டுட்டே இருக்கு. வேற எதுவுமே கேட்கல. விபூதியின் மகிமையை உலகத்துக்கு உணர்த்தியவராச்சே கருணைமிகு வள்ளல், வழிகாட்டும் வான்பொருள், அன்பின் சுரூபம், ஞான கொழுந்தன், வேந்தர்களின் வேந்தன், அடியார்களின் உயிரானவன், எல்லோரும் முக்தி பெற தன்னையே உருக்கிய தவசி. என் குருநாதர் இடம்தான் இது. ரெட்டியப்பட்டி தான் இது. இன்னைக்கும் அவர் இங்கே வாழ்ந்துட்டுருக்க. குருநாதா குருநாதா. இந்த கோயிலுக்கு யார் கைடு? நம்ம ரெட்டியப்பட்டி சுவாமிகள், மெசேஞ்சர் டிவைன் அண்ட் கைட். அவர் தாம்மா நமக்கு கைடு. ஓஹோ, இது வரைக்கும் நம்ம பார்த்த கோயில் எல்லாமே ராஜாக்கள் கட்டினது தான். இந்த கோயில் எந்த ராஜா கட்டினது? இதுவும் ராஜா கட்டின கோயில் தாம்மா. அருளுக்கு அரசர் மாம்பழம் சுவாமிகளும் அருளரசி மாம்பழம் தாயும் அனுகிரகம் செஞ்சு அதனால் கட்டின கோயில் இது. குருநாதருடைய ஆலய திருப்பணி எங்கே நடந்தாலும் அதுக்கு இவா தான் பொறுப்புன்னு ஆண்டவரே சொல்லிட்டார். அப்படியா? சரி, இந்த ராஜகோபுரம் இவ்வளோ உயர்ந்து இருக்கே. நம்ம ராஜகோபுரம் உயர்ந்து இருக்கிறதுக்கு காரணமே தவத்தில் உயர்ந்த தவசிகளும், அன்பில் உயர்ந்த அடியார்களும், ஒழுக்கத்தில் உயர்ந்த மக்களும், பக்தியில் உயர்ந்த காஞ்சித்தாயும், சிற்பக்கலையில் உயர்ந்த சந்தான கிருஷ்ண ஸ்தபதியாரும், ஞானத்தில் உயர்ந்த அருள்பிரகாசதாசன் சுவாமிகளும், இப்படி எல்லாரும் பங்கு பெற்று செஞ்சதால் தான் இந்த ராஜகோபுரம் அழகாகவும் ஈர்ப்பாகவும் கம்பீரமாகவும் உயர்ந்ததாகவும் அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த கோபுரத்துடைய சிறப்புகளை பற்றி திரு கீர்த்தி சுவாமிகளும் சொல்லுவார்.
ஓம் ஸ்ரீ ரெட்டியப்பட்டி சுவாமிகளுக்கு அரோகரா. ஸ்ரீ ரெட்டியப்பட்டி சுவாமிகளுடைய மூலஸ்தான கும்பாபிஷேகம் 2007 நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் 2008 ராஜகோபுர திருப்பணி ஆரம்பிக்கலான்ட்டு திருப்பணி குழுவினர்கள் முடிவு பண்ணி 2013 அந்த ராஜகோபுர கும்பாபிஷேகம் ரொம்ப அருமையாக ஜனவரி 27 தமிழ் ஆகம முறைப்படி நடைபெற்றது. இந்த ஆலயத்துடைய தனி சிறப்பே தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய ராஜகோபுரம். சிற்ப சாஸ்திரப்படி ராஜகோபுரம் தெற்கு நோக்கி இருந்தால் மோட்சஸ்தலம்னு குறிப்பிடுவார்கள். இந்த ராஜகோபுர திருப்பணிக்கு பல அடியார்கள் தாமாகவே மனமுவந்து நன்கொடை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் தலைவராக இருந்து சிறப்பாக செயல்பட்டு இந்த திருப்பணியை செவ்வனே நடத்தியது காஞ்சிபுரம் மங்கையர்க்கரசி தாய். 60 அடி உயரத்தில் அமைந்திருக்கிற அருட்குடியை சுற்றி வந்தால் ஆயுள் விருத்தியாகுன்றது நம்பிக்கை. கொடை வள்ளலான தேவேந்திரன் கருணைமிகு வள்ளலுக்கு கொடுத்த அழகான கொடை இங்கே இருக்குது. ஸ்ரீ ரெட்டியப்பட்டி சுவாமிகள் மூலஸ்தான மூர்த்தி மற்றும் விநாயகமூர்த்தி கிழக்கு நோக்கி அமர்ந்து அருள் பாலிக்கின்றார்கள். எந்த மகானுக்குமே அமையாத ஒரு சிறப்பு அம்சம் ரெட்டியப்பட்டி சுவாமிகளுக்கு அமைந்திருக்கிறது என்னென்னா, தாம் பிறந்த இடத்துலையே ஜீவ சமாதி அமைந்திருக்கிறது தான் குறிப்பிடத்தக்கது. மற்றும் ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா, இந்த ஆலயத்தில் ரெட்டியப்பட்டி சுவாமிகள் மற்றும் விநாயகர் உற்சவ மூர்த்தி சேர்ந்து ஒரே மண்டபத்தில் அமைந்திருக்கிறது கண்கொள்ளா காட்சியாக அமைந்திருக்கிறது. ரெட்டியப்பட்டி சுவாமிகளுடைய குரு பூஜை பெருவிழா மார்கழி அனுஷ நட்சத்திரத்தில் நடக்கும். சித்திரை மாதத்தில் வசந்த விழா நடக்கும். புரட்டாசி மாதத்தில் ஜெயந்தி விழாவாக ரேவதி நட்சத்திரத்தில் நடக்கிறது குறிப்பிடத்தக்கது. எல்லாரும் இந்த ஆலயத்தை தரிசனம் பண்ணி ரெட்டியப்பட்டி சுவாமியுடைய அருளுக்கு பாத்திரராகுமாறு பணிவனுடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஓம் ஸ்ரீ ரெட்டியப்பட்டி சுவாமிகளுக்கு அரோகரா. நீங்கள் எக்ஸலண்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணினீர். சரி, எல்லா கோவில்லையும் உண்டியல் இருந்ததே, இந்த கோயிலில் மட்டும் ஏன் உண்டியலே இல்லை? குருநாதருடைய எந்த கோயிலுமே உண்டியல் கிடையாதுமா. அதுதான் அவருடைய உயர்ந்த கொள்கை. இங்கேருந்து கிளம்புறதுக்கு யாருக்கும் மனசே வராது. இங்கே இருக்கிற அதே ஆண்டவர் தான் சென்னை ரங்கநாதர் ஆலயத்தில் இருக்கார். அதனால தான் அவரை பார்க்குறதுக்காக இங்கேருந்து கிளம்புறோம். சரி, அப்போ நாங்களும் கிளம்புறோம். ஆண்டவர் அருளால் இந்த ஆன்மீக பயணம் ரொம்ப திருப்தியாக அமைஞ்சுது. பிரவீனண்ணா, நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ். அன்பார்ந்த அடியார்களே, அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான நமஸ்காரங்கள். ஸ்ரீ ரெட்டியப்பட்டி சுவாமிகள் ஒரு பெரிய அற்புதமான மகான் என்று ஸ்ரீ மாமல்ல சுவாமிகள் அடிக்கடி சொல்லுவார்கள். ஒப்பற்ற மகான், அவர் மாதிரி ஒரு பெரிய குரு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்மளை சதா சர்வகாலம் கவனித்து நமக்கு தண்டித்து கண்டித்து வழிகாட்டக்கூடிய பெரிய ஒரு மகாராஜனால தான் நம்மளால் எதையும் சாதிக்க முடியுதுன்னு அடிக்கடி அவர் சொல்லுவார். அடியார்களுக்காக அவனை எப்போதும் அவர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. அதனால தான் நம்மளால் தைரியமாக எந்த காரியத்தையும் எந்த வேலையும் செய்ய முடியுது. ஒரு குரு நம்மோட இருக்காருன்றதால நம்ம எதையும் சாதிக்கலான்ற ஒரு பரப்பக்கமும் தைரியம் வருதுன்ற காரணம் இந்த ஆண்டவருடைய அருள் தான். அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் ரங்கநாதர் ஆலயத்தில் மிக சிறப்பாக ஆண்டவர் வழிகாட்டி வருகிறார். அதாவது இந்த ஆலயத்தினுடைய அமைப்பு, இந்த ஆலயத்துடைய வளர்ச்சி, இந்த ஆலயத்துடைய உற்சவங்கள், இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒரு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக ஜனங்களுக்கு சுலபமாக ஆண்டவருடைய அருளை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அது அழகாக அமைச்சிருக்காரு. அதுக்கு காரணம் அவசியத்தை அன்னை தான். தாயிட்ட வாழ்ந்த காலத்தில் கேட்டோம் தாயிட்ட, தாய் நீங்கள் சென்னைக்கு வந்திருக்கேன், ஒரு ஆசிரமம் கட்டி அது நான் பல்லாவரத்தில் இது பண்ணி வச்சுட்றேன். அங்கே தைரியமாக உங்களுக்கு வர அடியார சாப்பாடு போடுறது எல்லாம் சொல்லி பார்க்கும். பிள்ளையாருக்கு வரவங்க எல்லாம் பண்ணுறதுலாம் கஷ்டமாக இருக்கு. அது ஒரு நேரம் சாமி, அப்போ நீங்கள் எல்லாம் பண்ணுங்க, உங்களுக்கு அப்போ புரியும் ஜாய் சொல்லிட்டாங்க. அப்புறம் தான் அதை நினச்சி ரியலைஸ் பண்ண ஒரு மகான்கள்லாம் அவளுக்கு வழிகாட்டணும்னு சொன்னால் அது அடியார்களுக்கு அவளுடைய நேர் பந்தத்தை தான் பண்ண முடியுறதை நல்லா உணர முடியுது. அதனால் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் ஆண்டவருக்கு சன்னதி சிறுதான் படுது, தாய்க்கு சன்னதி பெருசாக இருக்கும். அந்த மாதிரி இங்கே பண்ணாதீங்க சாமி, எனக்கு ஆண்டவர் சன்னதி பெருசாக பண்ணுங்க, தாய்க்கு சன்னதி சிறுதாக தான் பரவாயில்ல தாய். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு 10 அடிக்கு 10 அடி பெரிய சன்னதியாக பண்ணிட்டு தாய்க்கு 5 அடிக்கு 10 அடி சன்னதியாக பண்ணிட்டு பிள்ளையார் கேந்திர விழா நடக்கிற போதுலாம் அடியார்களுக்கு வெளியூரில் அடிக்கடி சொல்லுவோம், நீங்கள் ரங்கநாதர் ஆலயம் தரிசனம் பண்ணுங்க, சென்னைக்கு வாங்க வந்து தரிசனம் பண்ணுங்க, உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஏற்படுவோம்.
அது எங்கே கோவில் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நாங்கள் வந்த சாமி வந்தால் டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவர்லாம் வருத்தப்பட்டார். அப்புறம் தான் அண்ணன் அந்த 5 அங்கணம் கொண்டு அரசு கோபுரம் இருந்தால் எல்லாருக்கும் தெரியும் தான். ஆனால் இப்போது பிரமாதமாக அந்த 5 அங்கணம் கொண்ட கோவில் கருங்கல் கோவில் கட்ட போகிறாரு. இப்போ கணம் இது சந்தான சுவாமியார் அதுக்காக வேண்டி எல்லாம் பண்ணி பூஜை பூஜைலாம் போட்டுலாம் பண்ணுறப்போ அந்த கோபுரத்தை பார்த்தாவே ரங்கநாதரில் அந்த ரெட்டிப்பட்டி சுவாமியோட ஆலயன்றது எல்லாரும் ஐடென்டிஃபை கோபுரம் தரிசனம் பண்ணாவே அவளுக்கு அந்த கொடி பொடியும் அப்படி ஒரு அருமையான கோபுரத்தை ஆர்டர் காமிச்சிருக்காரு. அது வந்து கூடிய சீக்கிரம் வேலையை ஆரம்பித்து 6 மாதத்தில் வேலையை பிடிச்சி நினைக்கிறோம். நிறைய ஆண்டோர் வீட்டில் 10 ஆண்டு சொல்கிறதெல்லாம் நடக்கிறது. ஆண்டோர் எத்தனை எதிர்பார்த்தாரோ அதெல்லாம் இப்போ எல்லாரும் அனுபவிச்சு பார்க்க முடியுது. அதனால் எல்லாரும் ஆண்டோர் நம்புங்கோ, திருப்பி தெய்வம் இருக்கும், எதுக்கும் பயப்பட வேண்டாம், எல்லாத்துக்கும் ஆண்டோட முறை எடுக்கும். உங்கள் வீட்டுக்கு ஒரு தாத்தா பாட்டி பேர் அந்த மாதிரி அவர் வச்சுட்டு எல்லாத்தையும் அவர் நேரடியாக அப்படி போய் எல்லாம் முறையிட்டு சொல்லலாம். சொன்னால் அவர் நிறைய அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு புரியும். அவர் நம்மளோட இருக்கான்னு ஒரு ஃபீல் பண்ண முடியும் எல்லாருக்கும். அப்படி ஒரு அருமையான ஒரு குருவாக ஆண்டு வந்து கொண்டு வழிகாட்டி நம்மளாம் பக்குவப்படுத்தி வருகிறார். அதை ஒரு நிமிஷம் ஒன்று கேட்டால் அனுபவிச்சு பார்க்க முடியாத நிறைய விஷயம் வந்து சொல்லுது. அதனால் அநியாரெல்லாம் பயப்பட வேண்டாம், தைரியமாக இருக்கலாம். எந்த மாதிரி இருந்தாலும் எழுதி போடலாம். ஆண்டோட இப்படி இந்த மாதிரி இப்படி எழுதி போட்டால் கட்டாயம் ஒரு இதோ ஆண்டோட குறிப்பிலே எல்லாத்தையும் கொடுத்து வழக்கம் வந்து அதெல்லாம் பக்குவம் கொடுத்துருக்கோம். அதனால் வந்து போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம நிறைய நிகழ்ச்சி அடைக்கும், நிறைய விசேஷங்கள் இருக்கும், நிறைய சிறப்பு இருக்கும்லாம் சொல்லி நிறைய வாழ்த்தி உங்களுக்கு எல்லா அனுகிரகம் கிடைக்கணும். எல்லாரும் அவருடைய பூர்ணமாக தரணும். ரெட்டிப்பட்டி சுவாமிகளுக்கு ஒரு